ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ விசுவாசியா இருக்கிறோம், ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு ஒரு பேரளவிலே நாம் வாழ்கிறவராய் அல்ல. ஆண்டவரே, என் மூலமாய் ஆண்டவரே ஏதாகிலும் இந்த உலகத்தில் உங்கள் நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே நான் நடப்பிக்கிற உம்முடைய கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு கனமுள்ள பாத்திரமாக நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் வேதத்துல ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட அநேக தேவ மனிதர்களுடைய பெயர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நிறைய பெயர்கள் இருந்தாலும் ஆனா சிலரை தேவன் விசேஷித்த விதமாய் நம்முடைய கரத்துல கர்த்தர் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம கூட ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே என்னையும் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க, எங்க பிள்ளைங்களை பயன்படுத்துங்க, நாங்களும் உம்முடைய கரத்துல ஒரு விசேஷித்த பாத்திரமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மூலமாய், உம்முடைய வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படணும். எங்கள் தேவனுக்கென்று நாங்கள் பெரிய காரியங்களை செய்கிற தேவ மனிதர்களாய் இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம நிறைய நேரங்களில் வேதத்தில் தேவன் பயன்படுத்தின அநேக தேவ மனிதர்களுடைய சரித்திரங்களை நாம் சோதரம் கேட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த நாளிலும் கூட உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் நம்ம 3ஆம் தேதி ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்டோம். அன்னைக்கு யாரை பற்றி கேட்டோம் சொல்லுங்க, யாரை பற்றி பார்த்தோம்? எங்களுக்கு நேற்று கேட்டதே தெரியாது பாஸ்டர், நீங்கள் எப்போ கேட்டதை கேட்குறீங்க? 3ஆம் தேதி பண்ண பிரசங்கத்தை கேட்டால் இப்போ எப்போ ஞாபகம் இருக்கும்? ஆமாம், கர்த்தருடைய வசனம் ஏட்டில் இருக்கக்கூடாது, எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். ஏன்னா ஏட்டு சுரைக்கா என்னத்துக்கு உதவாது? ஆமாம். அதனால் எப்பவுமே கேட்குற பிரசங்கங்களை உங்கள் இருதயத்திலே நீ வைத்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசியாக இருந்த நாட்களில் எங்களுடைய அருமையான போதகர் பிரபுதாஸ் ஐயா அவர்கள் தலைமை போதகர். அந்த நாட்கள் அவங்க பண்ண அநேக பிரசங்கங்கள் இன்னைக்கும் என் இருதயத்தில் அப்படியே இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா பிரசங்கன்றது ஏதோ நம்ம கேட்டுட்டு அப்படியே விட்டு விட்டு போகிறதுக்கு அல்ல. அந்த வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம அன்னைக்கு யாரை பத்தி கேட்டோம் சொல்லுங்களா? யாரை பத்தி கேட்டோம்? எஸ்ரா என்கிற அந்த தேவனுடைய மனிதனை குறித்து நாம் அந்த நாளிலே நாம் தியானித்தோம். இவனுடைய தகப்பன் செராயா என்று சொல்லி நாம் கேட்டோம். எஸ்ராவுடைய பெயர்ல வேதாகமத்துல ஒரு புத்தகமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. இவ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு தெய்வீகமான ஒரு மனிதனாய் இருந்தார் என்று சொல்லி அந்த நாளிலே இந்த எஸ்ராவை குறித்து நாம் கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எஸ்ரா எங்க இருந்த மக்களை அவர் எங்க அழைச்சிட்டு வந்தார்னு சொல்லி பார்த்தோம். பாபிலோனிலே 70 ஆண்டுகள் சிறைப்பட்டிருந்த மக்கள். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் அவங்களை முதல்ல எகிப்திலே 400 வருஷங்கள் என்ன பண்ணாங்க, அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, சொந்த தேசம் அவங்களுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் அங்கே அநேக மக்கள் அந்த தேசம் கானான் தேசத்திலே 7 விதமான மக்கள் வசிக்கிறார்கள். ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், இப்படி பாருங்க பலவிதமான மக்கள் அங்க வசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவர்கள் வசித்த அந்த தேசங்களிலிருந்து அவர்களை துரத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாய் ஆண்டவர் கொடுத்து அந்த தேசத்தை ஆண்டவர் மிகவும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்
கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றார், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பவுமே ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்ம ரட்சித்தது மாத்திரம் இல்ல, இந்த பூமியிலே நாம் அனுபவிப்பதற்கு வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா, சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரா சொல்லுங்க. நம்மலாம் கிள்ளி கொடுப்போம், ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பார். சில நேரத்தில் நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமானதா இருக்கும், ஆனா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறதெல்லாம் அசாதாரணமானதாய் காணப்படும். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் ஒண்ணு கொடுத்தா ஆண்டவர் ஒன்ன கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்போம், ஆனா ஆண்டவரே எண்ணிலடங்கா நன்மைகளை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை கொடுத்து கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆனா இந்த ஜனங்களும் ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கும்படி இல்லையா, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி பலவிதமான விக்கிரகங்களை அவர்கள் சேவித்து பலவிதமான பாவங்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டு தேவனை விட்டு அவர்கள் தூரம் போய்விட்டார்கள். பாருங்க, நன்றி கெட்ட மனிதர்கள் இல்லையா. ஒண்ணுமே இல்லாத அவங்களுக்கு ஆண்டவர் சொந்த தேசத்தை கொடுத்து, இல்லை அடிமைகளாக இருந்த அவங்கள எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துல கொண்டு வந்து இவர்களை தேவன் எண்ணற்ற ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நிறைக்கிறார். ஆனா இவர்களோ பாருங்க, வேதம் சொல்லுது, அவர்கள் கட்டாத வீடுகளை கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்ணாராம், கொடுத்தார். அவர்கள் நடாத திராட்சை தோட்டங்களை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் இவர்களை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆனா இந்த ஜனங்க நன்றி கெட்டவர்களாய் தேவனை விட்டு பின்வாங்கி போய் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அப்போ ஆண்டவரும் பல நேரங்களில் அவர்களுக்கு இரக்கம் செய்து அவர்களை மன்னித்து அவர்களை கைவிடாதபடிக்கு அவர்களை சத்துருக்களுக்கு விலக்கி தப்புவித்து ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். ஆனா அநேக நேரங்கள்ல தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஆண்டவர் அந்த ஜனங்களை எச்சரிக்கிறார். ஆனா அவர்களோ வணங்கா கழுத்துள்ளவர்களாய் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடிக்கு அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை விட்டு அவர்கள் மனம் திரும்பாதவர்களாய் தேவனுடைய பார்வைக்கு அவர்கள் தொடர்ந்து பொல்லாப்பான காரியத்தை செய்து அவர்கள் தேவனுக்கு கோபம் உண்டாக்கி கொண்டே இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இப்படியே இருப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களை நான் சத்துருக்கள் கையில என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன். உங்கள் வீடுகளை நீங்கள் இழந்து விடுவீர்கள், உங்கள் தோட்டங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் இல்லையா. உங்களை இப்போ விடுதலையா இருக்கிற நீங்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவீர்கள். சத்துரு உங்களை ஆளுவான். நீங்கள் அந்நிய தேசத்துல அடிமைகளாய் இருப்பீர்கள். நீங்கள் இருந்த இந்த இடம் பாழாய் போகும் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களை எச்சரிக்கிறார். அப்பவும் இவங்க மனம் திரும்ப இல்லை. இன்னைக்கும் ஆண்டவர் பல நேரங்கள்ல பாருங்க நம்மை ரட்சித்தது மாத்திரம் இல்ல, நம்மை ஆசீர்வதித்து நம்மை எவ்வளவோ கர்த்தர் உயர்த்தி நம்மை நன்மைகளால தேவன் நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாமோ நன்றி கெட்டவர்களாய், சிலர் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்களாய் இல்லையா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மேன்மையை ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்மையும் கூட பல நேரங்களில் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் பல நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக, இல்லை தேவன் வேத வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் நாம் அதுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் குணப்பட மாட்டோம், நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தன்னுடைய பாவங்களிலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரா, சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார்.
அப்படிதான் இந்த ஜனங்களை ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்த போதும் இவர்கள் மனம் திரும்பாமல் போனபடினாலே ஆண்டவர் இவங்களை என்ன பண்ணிட்டாராம், 70 ஆண்டுகள் பாபிலோனிய பேரரசனாகிய நேபுகாத் நேச்சார் இவர்களை வந்து சிறைபிடித்து இந்த தேசத்தில் இருந்த தேவாலயத்தை தீக்கிரையாக்கி விட்டு இவர்களை அந்த தேசத்துக்கு அடிமைகளாய் கொண்டு போய்விட்டான். பாருங்க, இப்போ இந்த தேசத்துல விடுதலையோடு இருந்த மக்கள் இப்ப எங்க போயிட்டாங்க, பாபிலோன் தேசத்துக்கு இவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார். ஆமா, பாருங்க, அங்க இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். சீரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து அவர்களை கொண்டு போய் விடுகிறார்கள். அவங்க இருந்த தேசம் பாழாய் போய் விடுகிறது. இவங்க சிறைபிடிக்கப்பட்டு போய் இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 70 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த சிறைபிடிக்கப்பட்டு போன கூட்டத்துல தான் யார் இருக்காரு, தானியேல் இருக்கிறார், மொர்தெகாய் இருக்கிறார், எஸ்தருடைய தகப்பனார் தாயார் அவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படி சிறைபிடிக்கப்பட்டு போய் அங்க 70 ஆண்டுகள் அந்த பாபிலோன்ல இவங்க அடிமைகளாய் இருக்கிறார்கள். அப்பதான் தேவனை நோக்கி இவர்கள் கதறி முறையிட்டு அழுத போது தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இவர்கள் விடுதலையாவதை குறித்த வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப தானியேல் ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் ஜனங்களை என்ன பண்ணுங்க, இந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்குங்க, மீண்டும் நாங்கள் எங்கள் சொந்த தேசத்துக்கு செல்ல வேண்டும் ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் தேவாலயத்தில் போய் எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அழுது ஜெபித்த போது கர்த்தர் மீண்டும் இவர்களுக்கு மனமிறங்கி இவர்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் யாரை எழுப்பினார்னு கேட்டோம், கோரேஸ் என்கிற ராஜாவை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஆண்டவரே நீங்க இந்த சரித்திரத்தெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் அனாதி தேவன். அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களிலே வல்லவர். இவங்களை பாபிலோன் பேரரசு இவர்களை சிறைபிடித்து கொண்டு போனார்கள். இப்ப பாபிலோன்ல நேபுகாத் நேச்சார் அரசாளுகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை அரசாட்சிக்கு வருகிறான், அவனுடைய பேரன் அரசாட்சிக்கு வருகிறான், பெல்ஷாத்சார். அவனுடைய காலத்துல பாருங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, மேதிய பெர்சிய ராஜாக்களை இவர்களுக்கு விரோதமா கர்த்தர் என்ன பண்றாராம், அனுப்புகிறார். கர்த்தருக்கு சோதரம். ஏன்னா தானியேல் அவருடைய காலத்துல நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவரை பத்தி எல்லாத்தையும் அறிவிக்கிறார். இல்ல நேபுகாத் நேச்சாரம் சொல்றான், ஏன்னா அவனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சி எங்க போயிட்டான், காட்டுல போய் கழுதையை போல புள்ள மேய்ஞ்சவன் இல்லையா. ஏன்னா நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி அவன் பெருமை கொண்ட போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், அவனை பைத்தியக்காரன் ஆகிட்டார். இப்போ நாட்டை விட்டே 7 ஆண்டுகள் அவன் காட்டுல போய் மாட்டை போல என்ன பண்ணனான், புல்லை மேய்ந்தான். அரண்மனையில இருந்தவன் இப்ப எங்க இருக்கிறான், காட்டுல ஆடு மாடுகளோட மிருகங்களோட காட்டுல அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கான். இவனை தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியா இவனுக்கு புத்தி திரும்ப வந்து இவன் பரலோகத்தின் தேவனை என்ன பண்ணானா, மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இவனை மன்னித்து மறுபடியும் இவன் என்ன பண்றாரு, அந்த பாபிலோனுக்கு அரசனாய் கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போ தானியேலுடைய காலத்துல அவன் அரசாண்டு கொண்டிருக்கிற அந்த நாட்கள்ல தானியேலை சிங்கக்கபிலே தரியு ராஜாவினுடைய காலத்துல அவன் தூக்கி போடப்படுகிறத பாபிலோனுடைய அந்த சிங்கக்கபில தூக்கி போடப்படுகிறதை பார்க்கிறோம். ஷாத்ராக் மேஷாக் அங்க அக்னி சூளையில போடப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிறார். அப்பெல்லாம் இந்த நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, கர்த்தரே தேவன். தேசம் முழுவதும் எழுதுறான். இந்த தேசத்துல தானியேலுடைய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவனுக்கு விரோதமாய் யாராகிலும் தூஷண வார்த்தைகளை சொன்னா அவன் வீடுல என்ன பண்ணப்படும், எருக்களமாக்கப்படும். அவரை போல ரட்சிக்கத்தக்க தேவன் வேறே ஒருவரும் இல்லைன்னு சொல்லி அந்த பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அவன் கடிதங்களை அனுப்புகிறான். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த நேபுகாத் நேச்சார் என்ன செய்யல, மனம் திரும்பல, அவன் குணப்படலை. கர்த்தர் தான் மெய்யான தெய்வன்றது அறிஞ்சும் அவன் தேவனை ஆராதிக்க தன்னை அர்ப்பணிக்கவில்லை. அதனால சீக்கிரமா ஆண்டவர் ராஜ்ய பாரத்தை அவன் கையில இருந்து என்ன பண்ணிட்டாரு, பிடுங்கிட்டார்.
பிடுங்கி இப்ப அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி யார் அனுப்புறாராம்? பெர்சிய தேசத்தை, மேதிய பெர்சிய ராஜ்யத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அப்ப அவங்க வந்து இந்த தேசத்தை சிறைபிடிக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா 127 நாட்டை மேதிய பெர்சிய ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க? சிறைபிடிக்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்தியா, அதுல ஒண்ணுதான் என்னது? பாபிலோன் தேசம். அப்ப அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதுதான் அந்த தேசத்தை ஆளும்படிக்கு கர்த்தர் யாரை எழுப்பினாராம்? கோரேசை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த கோரேஸ் என்பவன் எஸ்தருடைய பேரனா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எஸ்தரே எஸ்தருடைய குடும்பம் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. ஆனா ஆண்டவரே இந்த ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு அடிமையாய் போன ஒரு வம்சத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த கோரேசை அரசனாய் கர்த்தர் கொண்டு வந்து, அந்த கோரேசனுடைய காலத்துல தான் எஸ்ராவின் மூலமாக இந்த ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டு நீங்க யார் வேணாலும் மறுபடியும் உங்க தேசத்துக்கு என்ன பண்ணலாம்? திரும்பி போகலான்னு சொல்லி ராஜா உத்தரவிடுகிறார். அப்போ உத்தரவிட்டு சொல்றாரு, இந்த அதாவது பாபிலோன் தேசத்து ராஜா கொண்டு வந்த அந்த தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வெள்ளி பொன் பாத்திரங்கள் எல்லாம் மறுபடியும் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படி கொண்டு போங்க, எருசலேமில் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்றாராம்? கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசாயா அதை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் கோரேஸை குறித்து சொல்றார். கோரேஸ் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கோரேஸ் என்கிற ராஜாவை நான் எழுப்புவேன், அவன் வந்து விளையும் இன்றி பணமும் இன்றி என் ஜனங்களை என்ன பண்ணுவான்? விடுதலையாக்குவான் என்று சொல்லி முன்னாடியே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லி விடுகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில கூட ஏதோ நடக்குதுன்னா எதேச்சியா நடக்கிறது இல்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் ஆண்டவர் திட்டமிட்டு செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். ஆமா, அவருடைய சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடப்பதே கிடையாது. அவர் எல்லாத்தையுமே அதாவது முன்னறிந்து அழைத்த தேவன். அவர் எல்லாத்தையுமே திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஒருவேளை கோபத்தினாலே தம்முடைய ஜனங்களை அடிமைகளாய் விற்று போட்டாலும் ஆண்டவர் அப்படியே அவங்களை விட்டுல. அவங்க கதறின போது, அவர்கள் மனம் திரும்பின போது, அவர்கள் தேவனை நோக்கி தங்கள் பாவங்களுக்காய் வருந்தி தேவனை நோக்கி அவர்கள் கதறி அழுது ஜெபித்த போது கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னித்து மீண்டும் அவர்கள் சொந்த தேசங்களுக்கு திரும்பும்படி இந்த கோரேசை கர்த்தர் அரசனாய் கொண்டு வந்து, அந்த கோரேசனுடைய காலத்திலே இவர்கள் பாபிலோனில் இருந்த இந்த ஜனங்க திரும்பி போகலாம் என்று சொல்லி ராஜா உத்தரவிடுகிறான். அப்படி கொண்டு போகப்பட்டவர்கள்ல சோதரம் அந்த பாபிலோன்ல இருந்து திரும்பி அதாவது அங்க எருசலேமுக்கு திரும்பி போனவர்கள்ல ஒருவர் தான் யாரு? இந்த எஸ்ரா. இந்த எஸ்ராவின் தலைமையின் கீழ் இவன் ஆசாரியன். இவன் கொண்டு போயிட்டு அந்த தேசத்துல அங்கே ஆலயம் கட்டுவதற்கு, அங்கே மீண்டும் இந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, இந்த ஜனங்கள் ஆவிக்குரிய விதத்திலே மறுமலர்ச்சி அடைந்து எழுப்புதல் அடைந்து கர்த்தரை சேவிக்கும்படிக்கு இந்த ஜனங்களை உயிர் மீட்சி உண்டு பண்ணினவர் தான் யாரு? இந்த எஸ்ரா. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுல சில கூட்டம் இருந்துச்சான், நாங்க பாபிலோன்லயே இத்தனை வருஷம் வந்து இருந்துட்டோம், அதனால இங்கேயே நாங்க சொகுசா இருந்தோன்னு சில மக்கள் அங்கே என்ன பண்ணிட்டாங்களாம்? தங்கிட்டார்கள். அப்பதான் எஸ்ராவின் காலத்துல ஒரு குரூப் போகுது, அதுக்கப்புறம் நெகேமியாவின் காலத்துல ஒரு குரூப் போகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இப்படி சிறைப்பட்டிருந்த ஜனங்களை மீட்டு எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு, கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்கு அந்த ஜனங்களை நிலைப்படுத்தினவர் இந்த எஸ்ரா என்கிற தேவ மனிதன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கடந்த அந்த 1ஆம் தேதி பிரசங்கத்திலே அந்த எஸ்ராவை குறித்து அநேக காரியங்களை நம்ம கேட்டோம். எஸ்ரா என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்ன? கர்த்தர்
துணை என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு யார் தான் துணை சொல்லுங்களேன். எனக்கு கர்த்தர் தான் துணை அப்படின்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம்ம கேட்டோம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அதாவது கர்த்தர் துணையாய் இராவிட்டால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்னவா இருக்கும்? வீணாய் இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய துணை இல்லாம இந்த உலகத்துல நாம வாழவும் முடியாது, இந்த உலகத்துல எதையும் நாம் செய்யவும் முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், என்னால் அன்றி உங்களால் ஒரு சிறிய காரியம் முதலாய் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆண்டவரோட நாம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரா? துணையாய் இருக்கிறார். அப்ப எஸ்ரா என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் துணை என்று சொல்லி அர்த்தம். ரெண்டாவது உதவி என்று சொல்லி அர்த்தம். மூன்றாவது ஆதரவு என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நமக்கு கர்த்தர் துணையா இருக்கணும். எப்போது நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் இரு. அதை தான் அந்த முதல் வாரத்திலே நம்ம தியானித்தோம். பாருங்க, ஆண்டவர் யாருக்கு துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அன்னைக்கு நம்ம கேட்டோம், ஆண்டவர் யாருக்கு துணையா இருப்பாரா? உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். அப்ப நம்ம அதாவது தேவனை சேவிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையில உத்தம இருதயம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் என்றால் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறை தோறும் கர்த்தர் துணையாயிருப்பார். அதனால் இந்த பூமியில நாமும் நம்முடைய சந்ததியும் தலைமுறை தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதை தான் அன்னைக்கு நம்ம கேட்டோம். ஸோ இன்றைக்கு பாருங்க, ரெண்டாவதா நான் சொன்னேன், அதாவது முதல் எஸ்ரா என்று சொன்னால் கர்த்தர் துணை என்று சொல்லி அர்த்தம். இரண்டாவதாக அதுக்கு என்ன அர்த்தம்னா உதவி என்று சொல்லி அர்த்தம். என்னதான் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? ஹெல்ப், உதவி என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, அவருடைய பெயருக்கு ஏற்றாற் போலவே இந்த எஸ்ரா அந்த யூத மக்கள் எல்லாருக்கும் பாருங்க, அவர் ஆவிக்குரிய விதத்திலும் சரீர பிரகாரமாகவும் அவர் மிகவும் உதவி செய்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய் அவர் காணப்பட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவனுடைய மனிதன் என்பவன் என்ன செய்யணும்னா, நாம எல்லாருக்கும் நாம் உதவி செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம இருக்கணும். ஆமா, உதவியா இருக்கணும். யாருக்கும் நம்ம உபத்திரவமா இருக்கக்கூடாது. சில நேரங்களில் பார்க்கும்போது ஆண்டவர் கணவன் மனைவியை தேவன் உண்டாக்கினதனுடைய நோக்கமே, ஆண்டவர் ஏவாளை உண்டாக்கிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு என்ன துணையை உண்டாக்குவேன்? ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அல்லேலூயா. அப்படின்னா கணவனும் மனைவியும் இந்த பூமியில இணைக்கப்பட்டிருப்பதனுடைய பிரதான நோக்கம் ஒண்ணு என்னன்னா, ஒருவருக்கொருவர் நீங்க எப்படி இருக்கணுங்க? உதவியாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உதவியா இருக்கணும், மனைவி கணவனுக்கு என்ன பண்ணும்? உதவியா இருக்கணும். இல்ல பைபிள்ல இருக்கு, எலும்புருக்கியம். உங்களை சொல்ல இல்ல, சில மனைவிங்க என்னவா இருப்பாங்களாம்? எலும்புருக்கியா இருப்பாங்களாம். ஏன் பிரதர், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நல்லா இருந்தீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு? அதை ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு. சில மனைவிங்களாம் வேதம் சொல்லி கிரீடமா இருக்கிறார்களாம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது என்று சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு விலை மதிப்பே இல்லை. இல்ல நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி நீங்களாம் கிரீடம்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்களாம் குணசாலியான ஸ்திரிங்கிறது எனக்கு தெரியும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப எப்பவுமே பாருங்க, ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கணவன் மனைவியாய் உங்களை இணைத்திருப்பது ஆண்டவருடைய பிரதான நோக்கம் என்னன்னா, கணவன் தன் மனைவிக்கு உதவியா இருக்கணும், மனைவி தன் கணவனுக்கு எல்லாவற்றிலும் என்ன பண்ணும்? உதவியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு உதவியா இருக்க வேண்டும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு உதவியா இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, எதுக்கு அந்த உறவுகளை தேவன் வைத்திருக்கிறார்னா, நாம் ஒருவருக்கொருவர் உதவியாய் இருப்பதற்காக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த
அந்த காலத்தெல்லாம் பாருங்க, குடும்பம்னா அவ்வளோ ஒரு இன்பமானதாய் அந்த கூட்டு குடும்பங்கள் காணப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா, சொந்த அண்ணனை தம்பி வெட்டுறான், தம்பி அண்ணன் வெட்டுறான், இல்லை சொந்த பெற்றோரை பிள்ளைங்க கொலை பண்ணுறான் இல்லையா? எவ்வளோ அநியாயமான காரியங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? கூட பிறந்த ரத்தம், கூட பிறந்த தன்னுடைய சகோதரன், கூட பிறந்த தன்னுடைய சகோதரி பாருங்க. ஆனா அழிந்து போகிற பொண்ணுக்காக, பொருளுக்காக, வீட்டுக்காக, நிலத்துக்காக சில நேரங்களில் ஒருவர் அடித்து கொலை செய்கிற பாதகமான செயல்களை கூட இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம ஒரு குடும்பமாய் வைத்திருப்பதனுடைய நோக்கம், ஸோ நீங்க ஒருவருக்கொருவர் என்ன பண்ணமா, உதவியாய் இருக்க வேண்டும். ஆமா, அழிஞ்சு பணமோ பொருளோ வீடோ நிலமோ காரோ இல்லை, இதெல்லாம் உங்க கூட வரப்போறது இல்லை. யாரும் நம்ம மரிச்சா எடுத்துன்னு போறதே கிடையாது. சொல்லப்போனா பூமியில 6 அடி இடம் கூட நமக்கு என்ன கிடையாது, சொந்தம் கிடையாது. அதனால நம்ம வாழும்போது உங்கள் சொந்த சகோதரனுக்கு உதவியா இருங்க, உங்கள் சொந்த சகோதரிக்கு உதவியா இருங்க, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவியா இருங்க, பிள்ளைங்க உங்கள் பெற்றோருக்கு உதவியா இருங்க. ஸோ பாருங்க, இப்படி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உதவியா இருங்க. ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். குடும்பத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதனுடைய நோக்கம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். திருச்சபை மக்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்ன செய்யணுங்க, உதவியா இருக்க வேண்டும். ஏன்னா சபைன்றது ஒரு குடும்பம். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் உலக பிரகாரமான ஒரு குடும்பம் இருப்பது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வீடாகிய குடும்பத்தில் நாம் எல்லாரும் நம்ம அங்கங்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தான் நம்ம எல்லாருக்கும் தலை. நாம எல்லாம் என்னவா இருக்கோமா, அவருடைய அவயவங்களாய் இருக்கிறோம். ஒருத்தவங்க கண்ணா இருக்கலாம், ஒருத்தவங்க காலா இருக்கலாம், ஒருத்தவங்க வாயா இருக்கலாம். ஸோ நாம அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் இணைந்து இசைந்து செயல்படும் போதுதான் அந்த சரீரம் வளரும். அதே போலதான் சபை என்பது. ஆகவே ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிற நாம பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு உதவியா இருக்க வேண்டும், நாம் ஊழியர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம உபத்திரவமா என்ன பண்ணக்கூடாதா, இருக்கக்கூடாது. நீங்க தேவனுடைய ஊழியத்துக்கு உதவியாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பாருங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு உதவியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் உதவியாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ஒரு எஸ்ராவை போல கர்த்தர் எடுத்து தம்முடைய கரத்திலே தேவன் பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம நேசிக்கணும். ஆமா, ஒருவர் என்ன செய்யணும், அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். ஆமா, ஒருத்தங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு, எப்ப பார்த்தாலும் வம்பு பண்ணிட்டு இல்லையா, அழிஞ்சு போற பணம் பொருள் பதவி இல்லை நிலம் வீடு, இதுக்காக ஒருத்தவங்களை வெட்டி மாஞ்சிட்டு இல்லையா. ஸோ நாம அப்படி பகைக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. சபையில கூட ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட பேசாம சண்டை போட்டு இல்லை ஒருத்தர் பகைக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. சபையில நம்ம தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்றது, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவர் என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும். யாரும் பூரண மனிதர்கள் அல்ல. சில நேரத்துல நம்ம போலவே அவங்க இருக்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிற அந்த குணாதிசயம் அவர்களுக்கு இருக்காது இல்லையா. ஸோ நம்ம ஆனா ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவர் நேசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துல யார குறித்தும் கசப்போ வைராக்கியமோ இருக்கக்கூடாது. ஆமா, அப்படி இருந்தா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. ஏன்னா வேதம் சொல்லுது, கசப்பான யாதொரு வேர் உங்க இருதயத்திலிருந்து என்ன பண்ணக்கூடாதான், உண்டாகக்கூடாதான். சில நேரத்தில் நீங்க விரும்புறபடி அவங்க இல்லாம இருக்கலாம். ஸோ ஆனா நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் இல்லையா. ஸோ உங்களுக்கு எதிராக சில தவறுகளை கூட அவர்கள் செய்திருக்கலாம். நீங்க கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்கள் அவர்கள் என்ன செய்யணுமா, மன்னிக்க வேண்டும். அதுதான் சகோதர சிநேகம்.
ஒருவேளை உங்களுக்கு இன்னொருத்தர் மேல குறை இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க உடனே போய் அவங்களோட ஒப்புரவாகி நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் அவர்களோட என்ன பண்ணணும்னா சமாதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இல்ல, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, அப்படி இருந்தாதான் தேவ வல்லமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். அப்படி இருந்தாதான் தேவன் உங்களுடைய கரத்துல எடுத்து உங்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். அப்படி இருந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேலும் தலைமுறை தலைமுறை தோறும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமா, சபையில நம்ம கலகம் பண்றவங்களா, பிரிவினை உண்டாக்குகிறவளாய், இல்லையா, சபைக்கு விரோதமாய் பேசுகிறவளாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவளாய், ஊழியத்துக்கு தீமை செய்கிறவளாய் இருந்து விடக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால நாம கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல, ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்காம போயிருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நானும் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா ஆண்டவர் நம்ம மன்னித்தார், ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்தார், இல்லையா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்ம மேல தேவன் அன்பு கூர்ந்தார். அதுவும் வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து இயேசு நம்ம என்ன பண்ணாராம்? நேசித்தார். நம்ம நல்லவங்களா இருந்தப்ப நேசிக்கல. ஆனா நாம சில நேரங்கள் என்ன பண்றோம்? நல்லவங்களை மட்டும் நேசிக்கிறோம், ஆனா மற்றவர்கள் என்ன பண்றோம்? வெறுக்கிறோம். அது பிசாசனுடைய தந்திரம். ஆனா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அந்த அன்புள்ள இருதயம் நமக்கு உண்டாக வேண்டும். நாம் இந்த எஸ்ராவை போல நம்ம என்ன செய்யணுமா? நாம் உதவியுள்ளவர்கள், உதவி செய்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமா, நீங்க 2 சாமுவேலின் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க 15 வாசிங்க. பாருங்க, இங்க பின்பு பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவனும் அவனுடைய சேவகரும் போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் வெண்கலமான ஈட்டியை பிடித்திருந்த ஒரு மனிதன் தாவீது என்ன பண்ணிட்டான்? கொல்லும்படி வந்து விட்டான். இதை பார்த்த உடனே யார் வந்தாராங்க? அபிசாய் ஓடி வந்து தாவீதுனுடைய உயிரை என்ன பண்ணாராம்? காப்பாற்றினார். காப்பாத்திட்டு சொல்றாரு, இனிமேலே இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் எங்களோடு கூட யுத்தத்துக்கு என்ன பண்ண வேண்டாம்? வர வேண்டாம். பாருங்க, ராஜா மேல அந்த அபிசாய்க்கு, அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு பாசம் பாருங்க. அவங்க சொல்றாங்க, ராஜாவே, இனிமேல் நடக்கிற யுத்தத்திலே நீர் எங்களோடு கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேலுடைய விளக்கு என்ன பண்ணக்கூடாது? அணைந்து போய்விடக்கூடாது. ஆகவே நீர் எங்களோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டாம் என்று சொன்னது மாத்திரல்ல, அந்த பொல்லாத மனிதன் தாவீதை வெட்ட வந்த போது அபிசாய் தாவீதினுடைய உயிரை என்ன பண்ணாராம்? காப்பாற்றினார். எவ்வளவு ஒரு நன்றியுள்ள இருதயம் இல்லையா? நாம கூட அப்படி ஒருவர் காப்பாற்றுகிறவளாய், ஒருவருக்கொருவர் உதவி புரிகிறவளாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்க இன்னும் வேதம் சொல்லுது, ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. ரோமர் 15, 26, 27. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கின்ற தரித்திரருக்காக பொருள் சகாயம் செய்ய என்ன பண்ணாரா? விருப்பம் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நமக்கெல்லாம் கூட விருப்பம் இருக்கணும் இல்ல? என்ன விருப்பம் இருக்கணுமா? நான் சொன்ன மற்றவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். எந்த விதத்துல
நாம உதவியாய் இருக்க முடியுமோ அந்த விதத்திலே நாம் உதவியாய் இருக்க வேண்டும். இங்கே நம்ம பார்க்கிறோம், எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சில தரித்திரர் இருந்தார்களாம். ஸோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த மக்கதோனியா மக்கள், அகாயாவில் உள்ள மக்கள், இவங்களாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க. இவர்கள் எருசலேமில் உள்ள அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஏழைகளா இருக்கிறவர்களுக்கு பொருள் சகாயம் செய்ய அவங்க என்ன பண்ணார்களா, விருப்பம் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, பாருங்க அவங்களுடைய அந்த விருப்பம். எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நாங்க ஏதாவது என்ன பண்ணோம், பொருள் சகாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சகாயம் பண்ணினார்கள். அதை ஏன் ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறான்னா, ஒரு திருச்சபை அப்படி இருக்க வேண்டும். சில சபையில சில நேரங்களில் சபையில் இருக்கிற மற்ற ஏழை விசுவாசிகள், மற்ற ரொம்ப கஷ்டப்படுற விசுவாசிங்க, ஒருவேளை வறுமையில் இருக்கிற சில விசுவாசிகள், துன்பத்தில் இருக்கிற சில விசுவாசிகளை நாம் பார்க்கும்போது கண்டும் காணாமல் போய்விடக்கூடாது. நம்மளால எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவியாய் இருக்க முடியுமோ அந்த விதத்தில் நாம் அவர்களுக்கு என்ன பண்ணமா, உதவி செய்ய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கடன் கொடுக்கிறானா, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமா, சபையில வரும்போது மற்ற விசுவாசிகளுக்குரிய நிலைமை நமக்கு தெரியணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி தேவைப்படுகிறதோ அந்த விதத்தில் நாம் உதவி செய்யும் போது பாருங்க, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்ம அதில் வளரணும். ஏதோ நான் வரேன், கர்த்தர் என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆண்டவர் என்னை எவ்வளோ உயர்த்திட்டாரு, நானும் என் பிள்ளைங்களை ஒரு குறைவில்லாமல் நல்லா இருக்கும் அப்படின்னு சுகபோகமாக வாழக்கூடாது. சபையில் சில தேவையுள்ள பிள்ளைங்க இருப்பாங்க, ஒருவேளை சில நெருக்கத்தின் மத்தியில் சில பிள்ளைங்க இருப்பாங்க, ஒருவேளை சிலர் போராட்டத்தில், துன்பத்தில், பலவீனத்தில், வியாதியில் இருப்பாங்க. அந்த நேரம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் எந்த விதத்தில் அவர்களுக்கு உதவியாய் இருக்க முடியுமோ அந்த விதத்தில் நாம் உதவியாய் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் வெளிப்படும். தேவன் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, நம்ம சுயநலக்காரர்களாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, சோதரம் பாருங்க, கடைசி நாட்களில் மனுஷர் எப்படி இருப்பாங்களாம், தற்பிரியர்களாய் இருப்பார்கள், சுயநலக்காரர்களாய் இருப்பார்கள். இருக்கக்கூடாது. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை என்ன பண்ணாராம், மாற்றினார். ஆமா, சபையில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒருவர் நேசித்து நாம் ஒருவருக்கொருவர் எந்த விதத்தில் நாம் அவர்களுக்கு உதவியாய் இருக்க முடியுமோ அந்த விதத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறவளாய் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் உயர்த்திட்டே இருப்பார். நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சில நேரத்தில் மற்றவர்களுக்கு இல்லாத வசதியை, மற்றவர்கள் இல்லாத மேன்மையை, மற்றவர்கள் இல்லாத கனத்தை, மற்றவர்களுக்கு இல்லாத உத்தியோகத்தை இல்லை செல்வத்தை தேவன் நமக்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் நாம் மட்டும் அதை அனுபவிப்பதற்கு அல்ல, அது தேவனுடைய திருச்சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அது பயனுள்ளதாய் அமைய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால எப்பவுமே அந்த மற்ற பிள்ளைங்களை பார்க்கும்போது நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. எந்த தேவையில் இருக்காங்களோ அந்த தேவையிலே அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற அந்த மனப்பாங்கு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவங்க தான் யாரா, எஸ்ராக்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். எஸ்ரா பாருங்க, தான் விடுதலையான போனது மட்டும் இல்லை, அந்த ஜனங்க எல்லாரையும் கூட கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு எருசலேமில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை அவர் உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதோட மாத்திரம் இல்லை, இந்த எஸ்ரா அப்படின்ற பேருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்ன, ஆதரவு. அல்லேலூயா. ஆமா, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போதுமே நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். நன்மைகளுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு, ஊழியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.
நம்ம எதிர்ப்பாளர்களா இருக்கக்கூடாது. சில நேரத்தில் சில சபையில் எப்படி இருப்பாங்கன்னா எதிர்ப்பாளர்களாகவே இருப்பாங்க. பாஸ்டர் என்ன சொன்னாலும் அதை எதிர்க்கணும், அப்படி சிலர் இருப்பாங்க. சிலர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு எதிர்ப்பாளராகவே இருப்பார். கணவன் என்ன சொன்னாலும் அதை மனைவி என்ன பண்ணுவாங்க, எதிர்ப்பார்கள். ஒருவேளை தீமையான காரியம்னா நீங்கள் எதிர்க்கலாம், தப்பு இல்லை. அவருக்கு சொல்லலாம், ஐயா இது தப்பையா, நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி போகாதீங்க, இந்த மாதிரி வராதிங்க சொல்லலாம், ரைட். பட் ஆனால் கணவன் சொல்கிற எல்லாத்துக்குமே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ எதிர்ப்பாளர்களாகவே இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம். ஸோ வேதம் சொல்றது, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே என்ன உண்டாம், ஆசீர்வாதம் உண்டாம். வேதம் அப்படிதானே 133ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லை? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. இல்லை, குடும்பத்தில் கணவன் மனைவி, கணவன் சொல்றதுக்கு மனைவி இசைந்து போகணும், மனைவி சொல்றதுக்கு கணவன் இசைந்து போகணும் இல்லையா? சோதரம் பிள்ளைங்க உங்கள் பெற்றோர் சொல்லுகிறதற்கு நாங்கள் இசைந்து போக வேண்டும். அப்போதான் அந்த குடும்பம் ஒரு மனம் உள்ளதாய், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி இல்லை. சில குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒரு கட்சி, பிள்ளைங்களாம் வேற கட்சி. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் காணப்பட வேண்டும். ஒருவர் ஒரு ஆதரவாக இருக்கணும், அனுகூலமாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லிட்டார், நாங்கள் எல்லாம் இசைந்து என்ன பண்ணுவோம், செய்வோம். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நாங்கள் இசைந்து செய்வோம். இப்படி அந்த ஒரு மனம் நம்முடைய குடும்பங்களே உண்டாயிருக்க வேண்டும். ஆமாம். எஸ்ரா அப்படின்னா என்னது, கர்த்தர் துணை, அதுக்கப்புறம் உதவி, அதுக்கப்புறம் ஆதரவு. இவன் எல்லாரையும் ஆதரிக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் எஸ்ரா. ஆமாம், நீங்கள் எஸ்ராவின் புத்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ரொம்ப அந்த தேவ மனிதனுடைய கேரக்டர்ஸ் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை அவனுடைய பெயருக்கு இது அர்த்தம்ன்றது மட்டும் இல்லை, அவருடைய கேரக்டரே இதுவாக இருக்கு. ஆமாம், நம்ம கூட ஆதரவாக இருக்க வேண்டும். ஆமாம், பாஸ்டருக்கு எதிராக செயல்படக்கூடாது, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு எதிராக செயல்படக்கூடாது, பிள்ளைங்க உங்கள் பெற்றோருக்கு எதிராக செயல்படக்கூடாது. ஆமாம், பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுடைய நலனுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடாது. சில அப்பா அம்மா இருக்கான், பிள்ளைய கண்டுக்கவே மாட்டாங்க பாருங்க, அது எக்கேடுனா கெட்டு போட்டோம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. நோ, கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் பிள்ளைகளுடைய நலனிலே நீங்கள் அக்கறையுள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு பெற்றோர்கள் நீங்கள் மூல காரணமாய் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைங்களை நல்வழியில நடத்தணும். ஒருவேளை சில நேரத்தில் விசுவாசத்தை விட்டு வழுகி போகலாம், ஒருவேளை பிள்ளைங்க பாவத்தில் ஒருவேளை மூழ்கி போகலாம், ஒருவேளை தேவனை தேடாத துணிகரமான இருதயம் உள்ளவர்களாய் உங்கள் பிள்ளைங்கள் வழி தவறி போகலாம். அப்பெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்களை கண்டித்து, அந்த பிள்ளைகளை சீர்படுத்தி, அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக ஜெபிக்கவும், அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நீங்கள் உருவாக்கவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், பேரண்ட்ஸுங்க இந்த காலத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கணும். யோபு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு என்ன பண்ணாராம், பலி செலுத்தினார். என்ன பண்ணாரா, அதிகாலமே எழும்பி தன் பிள்ளைகளுக்காக அவர் பலி செலுத்தினார். எதுக்காகமா, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செய்து கர்த்தரை துக்கப்படுத்தி விடுவார்களோ என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் அவர் பரிந்து பேசி பாவ மன்னிப்புக்காக அவர் ஜெபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்க கூட உங்க பிள்ளைங்க வழி தவறி போயிடக்கூடாது, உங்க பிள்ளைக்கு உலகம் மாமிசம் பிசாசு வஞ்சிக்க கூடாதுன்னா உங்க முழங்கால காலைதோறும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கி கண்ணீரோடு உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு சோதரும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த காலத்துல மிக கடினமான ஒரு காரியம் எதுன்னு கேட்டா பிள்ளைகளை வளர்ப்பது. ஆமா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாவம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, தீமை நிறைந்த உலகம். உங்க பிள்ளைங்களை அது தொடக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க முழங்கால தேவனுக்கு முன்பாக முடக்கி ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பெற்றோர் பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க.
ஆனா பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த தவறி விடுவார்கள். அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க குடும்பமே ஸ்பாயில் ஆயிடும். ஆமா, உங்க பிள்ளைங்க கேட்கிற நல்லதை வாங்கி கொடுங்க, நல்லது. ஆனா அதே சமயத்துல உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க, அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்த நீங்கள் தவறிவிடவே கூடாது. ஆண்டவரே ஏலியை பார்த்து சொன்னாரு, என்னை பார்க்கிலும் உன் பிள்ளைகளை மதிப்பானேன் கேட்கிறார் ஏலியாண்ட. ஏன்? ஏலி ஆசாரியன். ஆனா அவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது இவன் அந்த பிள்ளைகளை கண்டித்து, அந்த பிள்ளைகளை திருத்தி, அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் உருவாக்க அவன் தவறிவிட்டான். அதனால ஆண்டவர் கேட்கிறார், ஏண்டா ஏலி, என்ன பார்க்கல நீ என்ன பண்ற? உன் பிள்ளைங்களை மதிப்பானேன். ஆமா, நமக்கு பிள்ளைங்களா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லாமே இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. அதனால நம்ம தேவனை தான் மதிக்கணுமே ஒழிய ஆண்டவர் கொடுத்தவைகளை மதித்து தேவனை நாம் அசட்டை பண்ணிவிடக் கூடாது. ஆமா, பிள்ளைங்களை, அதாவது கர்த்தரை விட உங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்க கூடாது. உங்க பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள நடத்தணும், ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து கர்த்தருக்குள் நடத்த பெற்றோர் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக உங்க முழங்கால தேவ சமூகத்துல என்ன பண்ணும்? முடக்கணும். ஆமா, அருமையா, சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்காக என்ன பண்ணும்? ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்கு நீங்கள் ஆதரவா இருக்கணும். ஆமா, உங்க பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள நடத்த எப்பொழுதும் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல பிரதான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன், பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பெருசு. அந்த பிள்ளைங்களை ஒருபோதும் அவங்க வழி தவறி போறத பார்த்தோம், நீங்க கண்டிக்காம விட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு ஏலியை கேட்ட மாதிரி ஆண்டவர் கேட்பார், என்னை பார்க்கலாம் உன் பிள்ளைகளை மதிப்பானேன். அப்படி ஏலி செஞ்சதுனால என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் சந்ததியில யாரும் ஆசாரியனா இராதபடிக்கு ஆண்டவர் அந்த ஆசாரிய அந்த உத்தியோகத்தை, சொல்லப்போனா அந்த ஆசாரியன் என்கிற அந்த மகிமையை ஏலி குடும்பத்தை விட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க? எடுத்துட்டார். அவன் 2 பிள்ளைகளும் வாலிப வயதில் என்ன பண்ணார்களாம்? மரித்து போனார். அதுக்கப்புறம் அவன் சந்ததியில ஆசாரியாய் வர்றதுக்கு பல தலைமுறைகளை கடந்து வர வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இப்படி பண்ணதுனால உன் சந்ததியில யாரு வயது முதிர்ந்தவன் என்ன பண்றதில்ல, இருக்குதில்லைன்ட்டார். ஒரு சாபம். அதனால உங்க பிள்ளைங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் உதவியா இருந்து கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஜீவிக்க பிள்ளைங்க உங்களை அர்ப்பணிங்க. ஆமா, சில நேரத்தில் பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா பைபிளை படி ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா, இந்த சினிமா பார்க்க விட மாறுது, சீரியல் பார்க்க விட மாறுது, எப்போ பார்த்தாலும் எங்களை கண்டிஷன் பண்ணுதுன்னு சொல்லி சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் கூட சீர்கட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமாம், இல்லை, அதனால பேரண்ட்ஸ் அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க உங்க பெற்றோருக்கு உபத்திரவமா இருக்கக்கூடாது. உங்க பெற்றோருக்கு என்னவா இருக்கணும்?
ஆதரவாக இருக்கணும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் துணையாக இருக்கணும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். ஆமாம், ஒருவேளை வயது முதிர்ந்த சில பெற்றோர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா வயசானவங்களாக இருக்கலாம். பிள்ளைங்க என்ன பண்ணும், எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்யணும். அதுவும் இந்த பெண் பிள்ளைங்க நல்லா உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். மாடு மாதிரி வளர்ந்தா மட்டும் போதாது. ஆமாம், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கணும். இன்னும் கூட அம்மா தான் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா என்ன ஆயிடுவாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. உழைச்சி 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 அவங்க உடம்புல பலவீனப்பட்டு ஒரு 100 வயசு வாழ வேண்டிய அம்மா சீக்கிரமாக போயிடும். அப்புறம் உட்காந்து ஐயோ எங்கள் அம்மா போயிடுச்சே. அவங்க இருக்கிறப்ப நீ நல்லா உதவி செஞ்சு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்க இன்னும் அநேக ஆண்டுகள் உனக்கு ஆதரவாக என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பார்களே. அதனால எஸ்ரா என்ற பெயருக்கு கர்த்தர் துணை என்ற அர்த்தம். எஸ்ரா என்ற பெயருக்கு உதவி என்ற அர்த்தம். எஸ்ரா என்ற பெயருக்கு ஆதரவு என்ற அர்த்தம். அல்லேலூயா. நானும் அப்படி இருப்பாண்டவரேன்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஒரு எஸ்ராவாய் ஆண்டவர் எடுத்து உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய கரத்தில் கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம எழுந்து ஜெபம் பண்ணலாமா?